திரும்பவும் அந்த சேனலுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிக்கிறாரு. மிக சிறப்பாக அந்த சேனல் திரும்பியும் விரிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த சேனல் யூடியூப்பால் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அந்த நமக்குமே ரொம்ப ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய சேனலுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவர் இன்னொரு வீடியோ போடுறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, என் உயிரே போயிடுச்சு அந்த ஒரு நிமிஷம், சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு. அவ்வளோ, அதாவது ஒரு திருமணம் நின்று போகிறதுங்கிறது கூட ஒரு விஷயங்க, அது கடந்து போக முடியும். ஆனால் தான் லைஃபே அதுதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு தொழில் தான், இதுவும் ஒரு தொழில் தானே, அதை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கப்போ திடீர்னு அதை நாங்கள் முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து அது முடங்குது அப்படிங்கிறத தான் பெத்த குழந்தையே கொடுக்குற மாதிரி அதை யாராலையும் தாங்கிக்கவே முடியாது.